சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு? நம்ம லவ்வர் பாய் முத்து சொன்ன மாதிரியே பூ, பழம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நேரா அண்ணாமலை வீட்டுக்குள்ளாரயே வந்துடுறாப்ல. வீட்டுக்குள்ள வந்த உடனே அண்ணாமலை கிட்ட பர்மிஷன் கேட்டு உள்ளார வந்து, "இந்த மாதிரி நான் உங்க பொண்ண விரும்புறேன். உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தீங்கன்னா, நான் ரொம்பவுமே நல்லா பார்த்துக்குவேன். நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன். மாசம் ரூ. 60,000 சம்பாரிக்கிறேன்." அப்படி இப்படின்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அண்ணாமலைக்கு புரியவே இல்ல ஆரம்பத்துல. நமக்கு தான் பொண்ணே இல்லையே! இவன் என்ன நம்ம பொண்ணுங்கிறான். ஒருவேள வீட்ட ஏது மாத்தி வந்துட்டியாப்பா? அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இல்ல, இல்ல கரெக்ட்டா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, மீனா கிச்சன்ல வேல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அத பார்த்துடுறாப்புல. இந்த பொண்ணு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே, அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி வாரி போட்டுருது. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவும் என்ட்ரி குடுக்குறாப்புல. முத்து வந்த உடனே ம பார்த்துட்டு முருகன பார்த்துட்டு அதாவது இந்த லவர் பாய் பேரு தான் முருகனாட்டுக்கு. "ஸோ முருகா நீ என்னடா இங்க பண்ற?" அப்படின்னு சொன்ன உடனே, "அண்ணே இது உங்க வீடாண்ணே" அப்படின்னு நம்ம முருகனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பன்னா நமக்கு இன்னும் வேலை ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணே நான் லவ் பண்ற பொண்ணு இந்த வீட்ல தானே இருக்கு. அப்பன்னா நீங்க தான் பொண்ணோட அண்ணனாண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பன்னா இன்னையிலேருந்து நீங்க எனக்கு மச்சான்" அப்படின்னு சொல்லி முத்துவ கட்டி பிடிச்சுக்கிட்டு, "இதுதானே நான் லவ் பண்ற பொண்ணு" அப்படின்னு மீனாவ பார்த்து கைய தூக்கி காமிக்கிறாப்புல. நம்ம முத்துவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்ருதியும், ரவியும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம முருகன் "ஏன் எல்லாம் சிரிக்கிறாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இன்னும் கொஞ்ச நேரத்தில நீ அழுவ போறல்ல, அதுக்காக தான் இப்பயே சிரிக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. உடனே நம்ம லவர் பாய் நேரா அண்ணாமலை கிட்ட போயிட்டு, "இந்த மாதிரி உங்க பொண்ண நான் கண்கலங்கமா பார்த்துக்குவேன். நீங்க எனக்கு கட்டிக் குடுங்க." அப்படின்னு தாம்பாளத்த நீட்டுறாப்புல. உடனே பதிலுக்கு நம்ம அண்ணாமலை, "இந்த விஷயத்துல முடிவு எடுக்க வேண்டியவன் நான் இல்ல. அங்க பாரு அவன் நிக்கிறான் பாரு. அவன் தான்" அப்படின்னு முத்துவ காமிக்கிறாப்புல. அல்டிமேட் காமெடியா போயிடுச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து "ஏன்டா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துற நீயு, அவ கழுத்த பார்க்கறது இல்லையா?" அப்படின்னு கேட்குறான். "நான் அந்த மாதிரி பையன்லாம் இல்ல. கண்ண மட்டும் தான் பார்த்தேன்." அப்படின்னு நம்ம பழனியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்க மீனாவுக்கு பயங்கர கோவமா இருக்கு. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் தான் முத்து உண்மையே சொல்றாப்புல. "அவ கழுத்துல படுற தாலி இருக்கு. நான் தான்டா அவன் புருஷன்." அப்படின்னு சொன்ன உடனே, பழனி லவர் பாய்க்கு பயங்கர ஷை ஆயிடுது. உடனே முத்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அங்கருந்து கிளம்பிடுறாப்புல. அதுக்கப்புறம் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? எதனால அவன் இப்படி வந்தான்? அப்படிங்கிறதுக்கு காரணம் ஒரு ஃபிளாஷ்பேக்ல சொல்றாங்க. ஃபிளாஷ்பேக்ல இல்ல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவோட கம்பெனி இப்ப டிசைனிங் கம்பெனி அதாவது கல்யாண மண்டபத்துக்குலாம் டெக்கரேஷன் பண்றதுக்காக ஒரு கம்பெனி மாரி ஒரு ஆன்லைன்ல நம்ம ஸ்ருதி தானே ஆன்லைன்ல அப்லோட் பண்ணாங்க ஃபோட்டோலாம் எடுத்து. அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு தான் அந்த பையனும் வந்திருக்காப்லையாட்டுக்கு. ஸோ, அதனால தான் எல்லாமே நடந்திருக்கு. இன்னும் நெறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. மீனாவுக்கு நெறைய ப்ரொபோசல்லாம் வந்திருக்காட்டுக்கு அந்த ஃபோட்டோவுக்கு கீழ. அத எல்லாத்தையும் ஸ்ருதி நம்ம மீனா கிட்ட காமிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து விஜயா என்ட்ரி குடுக்குறாங்க. விஜயா, மீனாவும், ஸ்ருதியும் பேசிக்கிறத பார்த்துட்டு, "நீங்க 2 பேரும் சண்டை அடிச்சுக்கிட்டுல இருந்தீங்க. இப்ப எப்படி பேசிக்கிறீங்க?" அப்படின்னு சொன்ன உடனே, ஸ்ருதி வந்து, "நாங்க சமாதானம் ஆயிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ, இதுக்கப்புறம் நம்ம முத்து தனியா மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு இருக்கும்பொழுது, நம்ம மீனா போயிட்டு, நம்ம முத்துவ வந்து, "நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படி இப்படின்னு சும்மா கலாட்டா பண்ணிக்கிட்டு, சும்மா ஓடி புடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து விஜயா என்ட்ரி குடுத்து, "ஏன் இப்படி வீட்டுக்குள்ள விளையாண்டுகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. மனோஜும், ரோஹிணியும் வந்து வீட்ல எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் குடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு ப்ராஃபிட் வந்திருக்குல்ல 10,00,000 அத தான் சொல்லி வந்து ஸ்வீட் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.